एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि. ஓம் நமச்சிவாய. ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ள அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். சனி பெயர்ச்சியை பற்றி சிலவற்றை பார்ப்போம். நவக்கிரகங்களில் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற கிரகம் அப்படி என்று பார்த்தால் சனீஸ்வரன் தான். இந்த முறை சனி பெயர்ச்சி மிகவும் குழப்பத்திலே இருக்கிறது. இதை பற்றி அனைவருக்கும் தெரிந்ததுதான். அதாவது நவக்கிரகங்களின் சுழற்சியில் ஒவ்வொரு ராசியில் ஏற்படும் மாற்றங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் போராட்டத்தை ஏற்படுத்துகிறது. இதை வைத்து பார்க்கும்போது நமது பாரம்பரிய ஜோதிடம் என்று சொல்லப்போனால் பஞ்சாங்கத்தின் துணையோடு தான் சொல்லப்படுகிறது. பொதுவாக நாம் வாழும் வாழ்க்கையில் ஒவ்வொரு உயிர்களுக்கும் பஞ்சபூதத்தின் அடிப்படையில் வாழ்கின்றன. இந்த பஞ்சபூதம் என்பது பஞ்சாங்கமாக கருதப்படுகிறது என்றும் சொல்வதுண்டு. இந்த பஞ்சாங்கம் அப்படி என்றால் 5, பஞ்சம் என்றால் 5. அது நாள், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், இந்த 5ம் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கம். பொதுவாக பஞ்சாங்கம் என்றாலே வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் என்று முறைப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த காலத்தில். வாக்கிய பஞ்சாங்கத்தில் சில பிரிவுகள் இருக்கின்றன. அதில் 28ஆம் நம்பர் பாம்பு பஞ்சாங்கம், அடுத்து ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கம், அடுத்து திருக்கோவில் பஞ்சாங்கம், அடுத்து புதுக்கோட்டை வாக்கிய பஞ்சாங்கம், அடுத்து திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கம். இப்படி பல விஷயங்கள் பலவித பஞ்சாங்களில் உள்ளன. அடுத்து திருக்கணிதத்தில் சில உப பஞ்சாங்களும் உள்ளது. அது வாசன் பஞ்சாங்கம், சபரி பஞ்சாங்கம், சீனிவாசா பஞ்சாங்கம் என்றும் பல வேறு பஞ்சாங்கங்களும் உள்ளன. இதில் வாக்கிய பஞ்சாங்கம் என்று கூறப்படுவது அந்த காலத்தில் மூதாதையர்கள், அதாவது முன்னோர்கள் வாக்கு என்பதும் அவர்களின் அனுபவத்தினாலும் அவர்களின் அறிவுரைகளை கேட்பது போலவும் இருப்பது நாம் அனைவருக்கும் அறிந்ததே. திருக்கணிதம் என்பது வாக்கிய பஞ்சாங்கத்தில் வரும் சொற்களை திருத்தி அமைக்கப்பட்டு பஞ்சாங்கம் என்றும், கண்களால் நேராக பார்த்து கோள்களின் சஞ்சாரத்தை கணிதம் மூலம் கணக்கிட்டு கூறப்படுவதுதான் திருக்கணிதம். இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஒரு ஆண்டு என்பது 365 கால் நாட்கள் ஆகும். அதே போல கௌரி பஞ்சாங்கம். கௌரி பஞ்சாங்கம் என்பது ஒவ்வொரு நாட்களிலும் குறிப்பிட்ட மணி நேரம் இருப்பது. சுப காரியங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பயன்படுத்தி கொள்ளலாம். இது பொது. ஒவ்வொரு பயிற்சியின் போதும் ஏற்படும் பொதுவாக சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இவர்கள் எப்போதுமே ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று வேறு வேறு நாட்களில் தான் நடைபெறும். இந்த முறை திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று சனி பயிற்சி என்று வாக்கிய பஞ்சாங்கத்தில் 2026ஆம் வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி என்றும் நம்மிடையே சில குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளன. ஆனால் இது தொடர்பாக திருநள்ளாறு ஸ்ரீ தர்பானேஸ்வர் சுவாமிகள் தேவஸ்தானம், ஸ்ரீ அருள்மிகு சனீஸ்வர பகவான் புண்ணிய திருத்தலமாக விளங்கக்கூடிய திருத்தலத்தில் வாக்கிய பஞ்சாங்கம் அடிப்படையில் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி என்று சனிப்பெயர்ச்சி பின்பற்றியுள்ளார்கள். ஆனால் 2025 மார்ச் 29ஆம் தேதி அன்று திருநள்ளாறு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் சுவாமிகள் தேவஸ்தானத்தில் சனி பகவானுக்கு எப்பொழுதும் போல அர்ச்சனையும் அபிஷேகமும் நடக்கும். அன்பர்களே, இதை வைத்து நீங்கள் எதுவும் குழப்பிக்கொள்ள வேண்டாம். மீனராசிக்கு ஜென்ம சனியாகவும், மேஷராசிக்கு 7.5 சனியாகவும், சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும், தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும் சனி பகவான் வரப்போகிறார். இதை வைத்து நாம் முன்பு கூறியது போல சனி பரிகாரங்கள் செய்தால் இந்த சனியால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் நம்மால் உணர முடியும். அந்த கஷ்டத்திலிருந்து நம்மால் வெளியே வர முடியும். ஆகவே ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் நவகிரக கோயிலுக்கு சென்று நவகிரகங்களை வழிபாடு செய்து வந்தால்
நமக்கு இதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் விலகும். இந்த 7.5 சனி வருவதற்கு முன்பு திருநள்ளாறு சென்று தீர்த்தத்திலே தலைமுழுகி இறைவனை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் கஷ்டத்திலிருந்து மீளலாம். எனவே இந்த சனி பரிகாரங்களை அனைவரும் செய்து நற்பலனை அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.